ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறதுனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள், புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல 11 கூடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கிறது. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துல இந்த தினம் சிறப்பான வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் வந்து வலுவாக அமைந்திருக்குங்க. மேலும் தொழிற்ஸ்தானமான 10ஆம் இடமும் வலுவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களது உடல்ல வயிற்று பகுதியில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க அலட்சியம் இல்லாம பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மற்றபடி இன்னைக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு இன்றைய தினம். நீங்க வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க, அல்லது உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க தைரியமாக உங்களது பணிகள் எல்லாத்தையுமே வந்து கடினமாக நீங்க எஃபர்ட் போட்டு உழைக்கணுங்க. அந்த உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ உங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உயர்வை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களது உழைப்புக்கேற்ப ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்றைய தினம். குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல தன லாபம் ஈட்டணும் அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை வியாபார ரீதியாக நீங்கள் நிறைய மேற்கொள்ளலாம். அல்லும் பகலுமாக நீங்கள் உழைக்கும் போது உங்களுக்கு அதற்குண்டான பெனிஃபிட் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உத்தியோகத்தொழில் நண்பர்களுக்கும் இன்றைய தினம் நீங்க கூடுதல் பணிகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக, ஏன்னா கல்வி சம்பந்தமான பணிகள்ல உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதம் இருக்கிறதுனால இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. கல்வி சம்பந்தமான சாதகமான சூழ்நிலை அமைந்துள்ள இந்த நல்ல வேலையை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பான வெற்றிகளை கல்வி ரீதியாக பெறலாம். உங்களது உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பி வழியில இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குங்க. அவரை இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் அல்லது தம்பி மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. மேலும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வியாபாரத்துல இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு செழிப்பான சூழல் இருக்குங்க. உங்களுக்கு இப்போது நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு தன லாபத்தை நீங்க வந்து பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமையும். சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும் நண்பர்களே. கிடைக்கக்கூடிய சூழல்களை, வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க வேகமாக முடிக்க முடியுங்க. விரைவாக உங்க காரியங்கள் நீங்க வந்து வெற்றியில பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து சில காரியங்களை வந்து நீங்க செய்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். இருந்தாலும் வந்து நீங்க மனம் தளராமல் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பண செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உத்தியோக பணிகளை உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றது ஒரு டெஸ்டிங்காக அமையலாம். அதனால கூடுதல் பொறுப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படுங்க. உங்களுக்கான திறமையில அந்த பொறுப்புகளை நீங்க காட்டுங்க. வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் காதலர்கிட்ட நல்ல ஒரு புரிதலுடன் நீங்க வந்து பேசி நீங்க நல்ல ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஏன்னா சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, ஆனா உங்களது காதலர் வந்து வேற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாரு. அதனால கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால பல சிக்கல்கள் வந்து காதல் வாழ்க்கையில வரலாம். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க.
காதலர்கிட்ட பேசும்போது உங்க சிந்தனைகள் என்ன, உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத தவறான புரிதல் இல்லாம நீங்க பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த தினம் உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடும் போது அந்த கருத்துக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் விமர்சிக்கப்படலாங்க. அதனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கூடுதலாக உங்க வார்த்தைகளை கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க இந்த தினம் வாழ்க்கை துணை கூட நீங்க ஷாப்பிங் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு நிதி நிலையை சற்று இறுக்கமாக டைட்டாக மாத்தினாலும் உங்களுக்கு அந்த பொருட்சேர்க்கை மனதிற்கும் குடும்பத்திற்கும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இந்த தினம் நல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது டீம் ஒர்க்கா நீங்க இருக்கும்போது முக்கியமான விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இல்லைன்னா மத்தவங்க உங்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. இந்த தினம் வியாபாரிகள் புதிய சிந்தனை உள்ள நண்பர்களுடன் நீங்க வியாபார தொடர்பு வச்சுக்கிறது நல்லதுங்க. அவர்கள் மூலமாக நீங்கள் கூடுதல் அறிவு பெற முடியும். ஸோ புதிய சிந்தனைகள் லேட்டஸ்டான அப்டேட்டோட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நீங்க இருக்கிறது உங்களுக்கு உங்க சிந்தனை வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நண்பர்களே. இதுதான் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறைந்திருக்கக்கூடிய உங்க தகுதிகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. ஸோ உங்க கெத்து என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது மற்றவங்களுக்கு இந்த தினம் உங்க திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்னைக்கு தெரிய வரும். அதனால உங்களுக்கு மதிப்பு கூடும் நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் சில பேர் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில சண்டை மூட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க யார் யாரெல்லாம் உங்க திருமண வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதன் மூலமாக எல்லாரும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள், வார்த்தைகளை கவனமா இருக்கு. இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள், சகோதரர்களில் ஆதரவு பெருகும். உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள். குடும்ப தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க உழைப்பை நீங்க தயங்காம வெளிப்படுத்துங்க. இந்த தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர வழியில உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுது நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஏன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்ப தேவைகளை நீங்கள் இன்றைய தினம் பூர்த்தி செய்து குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள், நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள். கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கி விடும். அதனால கல்வியில மிகச்சிறந்து நீங்க விளங்க முடியும். அதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் சேருங்க. இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல செழிப்பான சூழ்நிலை ஏற்படுறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் காரிய வெற்றிகள் துரிதமாக கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.